மருத்துவர் ஐயாவும் அன்புமணியும் இருவருமே பேசிக்கொள்வதே இல்லை. யாருமே அன்புமணி வேண்டாம் ஒதுக்கீங்கன்னு சொல்லல. ஆனால் இருவருக்குமான அந்த புரிதலுக்கு ஒரு நபர் தேவைப்பட்டால் அவர் முகுந்தன். பொது மேடையிலேயே எல்லோரும் பார்க்கிற வகையிலே ஊடகங்கள் செய்தியாகிற வகையிலேயே தன்னுடைய தந்தையை பகிரங்கமாக அன்புமணி எழுத்து பேசியதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம். தன் மகன் என்கிற ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்தால் அன்புமணியால் இப்படி பேச முடியுங்களா? இப்படி முரண்பட முடியுமா? அப்போ அப்பா என்கிற அந்த சாதாரண உதாசீன பார்வையில் அன்புமணியின் செயல்பாடு இருந்த காரணத்தால் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். மருத்துவரையா பொறுத்தவரையில தவறு என்று தெரிந்தால் ஒரு முறை தன்னை உதாசீனப்படுத்தி விட்டால் அவர் நிச்சயமாக யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அந்த அளவுக்கு முடிவெடுத்த பிறகு அது உறுதியா இருப்பார். அதனால இந்த முடிவுல உறுதியா இருப்பாருங்க. அவரால் எதுவும் செய்ய முடியாது. இப்படித்தான் கணக்கு போடுறாங்க. இப்படித்தான் ஒரு மகனும் கணக்கு போட்டது மிகப்பெரிய தவறு. அன்புமணி இப்போ நீங்க வெளியில புலம்புறாரு, வருத்தப்படுறாரு, என்ன தவறு செய்ய கேட்கிறான்னு சொன்னா அதை எங்க சொல்லணும்? அங்க ஐயா போய் சொல்லணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. Aachi Badam Drink. Aachi Badam Drink. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ராமதாஸ் அவர்கள் ஒரு பரபரப்பான ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருந்தாரு. இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட ஆதாரத்தோட ஒளிவு மறைவாக நான் பேசுகிறேன், நிறைய பொய்கள் அன்புமணி சொல்லியிருக்காரு, அண்ட் நானும் நிறைய தவறு செய்திருக்கேன் அப்படின்ட்டு பல விஷயங்களை குற்றச்சாட்டுகள்லாம் முன்னிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து முகுந்தன் அவர்களுடைய ராஜினாமா அறிக்கையையும் பார்க்க முடியுது. கட்சியிலுடைய இளைஞர் அணி செயலாளர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்ட்டு. அன்புமணி எதிர்காலம், ராமதாஸ் குலதெய்வம் அப்படிங்கிறத கோட் பண்ணிட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. என்னதான் சார் நடக்குது பாமகவுக்குள்ள? இல்லைங்க, ஒரு தந்தை மகன் என்கிற உறவை தாண்டி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆகச்சிறந்த ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, அதன் நிறுவனர் மருத்துவர் ஐயா, அதன் தலைவர் அன்புமணி, இவர்கள் இருவருக்குமான ஒரு மன வேறுபாடு, அது கருத்து வேறுபாடு தான் இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வந்திருக்கிறது. இப்ப நீங்க அந்த கட்சியை உருவாக்கிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பின்பலத்தோடு வரல, அல்லது மிகப்பெரிய ஒரு சினிமா போன்ற ஏதோ ஒரு பொது விஷயங்கள்ல இருந்து வரல. அவர் தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்து ஒரு மருத்துவராக தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்து மருத்துவராகி தன் சமூகம் இது கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு உருவாக்கி இருக்கிறது பாமக. இப்போ இந்த கட்சியில தான் எந்த பதவியும் வகிக்க கூடாது என்பதில் உறுதியா இருந்தார். அதுல மாட்டுக்கிறதே இல்லை. அவர் கடைசி வரையும் தன்னை தலைவர் கூட சொல்லிக்காமல் நிறுவனம் செய்திருந்தார். ஆனா அன்புமணி அவர்களை, தன் மகனை கட்சிக்குள் இணைத்துக் கொண்டு இளைஞரை தலைவராக்கி பசுமை தாயகத்துக்கு பொறுப்பு கொண்டு வந்து அதுக்கு பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக்கி மத்திய அமைச்சராக்கி இப்படி பல உயர்ந்த பொறுப்புகளை கொடுத்து இறுதியாக கட்சிக்கே தலைமை தாங்க வைத்தார். ஆனால் அந்த வாய்ப்பை இவர் அளித்திருக்காவிட்டால் அன்புமணிக்கு எந்த விலாசம் இருக்காது, யார் என்று அவருக்கு தெரியாது. அதுதான் உண்மை. ஆனால் இதை மறந்து அதுதானுங்க. அப்ப அந்த தவறு என்று அவர் ஒத்துக்கொண்டதற்கான காரணம், தான் மிகவும் கஷ்டப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் சென்று இந்த கட்சியை உருவாக்கி வலுப்படுத்தி நாடு போற்றும் இயக்கமாக மாற்றி மத்திய அமைச்சர்களை உருவாக்கி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக்கி இந்த அளவுக்கு உருவாக்கியவர். தனக்கு பின் தன்னுடைய மகனும் இதே போல செயல்படுவதாக எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. தான் வயது முதிர்வாயிடுது, ஒரு இளைஞராக இருக்கிறார், ஓடோடி சென்று வேலை செய்து இந்த இயக்கத்திற்கு ஒரு வலிமை உருவாக்குவார் என்று பார்த்தால், தான் வளர்த்த கட்சியை தன் கண்முன்னாலேயே சரிவை நோக்கி கொண்டு செல்கிறார் என்கிற அந்த வேதனையின் உச்சத்தில் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்துக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு நிர்வாக திறனோ அல்லது தலைமை பண்போ அன்புமணி அவருக்கு இல்லை என்று மருத்துவரையாக சொல்றாரு. அப்போ இப்படியே போச்சுன்னா அந்த கட்சி காணாம போயிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓரிரு இடங்களை வெற்றி பெற்று மாம்பழம் சின்னத்தை தக்க வைக்க வேண்டிய நிலையில் அன்புமணியினோட தவறான அரசியல் புரிதலால் அந்த கட்சி சின்னம் அறிவோயிடுது. அப்ப இப்படியே போனா கட்சி போயிருங்க. எனவேதான் அன்புமணி அவர்களை தன் மகனாக இருந்தாலும் பரவாயில்லை என்று உண்மையை விலக்கி சொல்லியிருக்கிறார். சகித்து கொண்டிருந்த உண்மை இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலும் அடுத்த கட்ட வாரிசுகளை கட்சிக்குள்ள கொண்டு வர மாட்டேன்னு சொன்ன ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பையனுக்கு பொறுப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம பேரனுக்கும் பொறுப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இங்க இருந்துதான் பிரச்சனை தொடங்குது அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுதே சார். அதாவது மருத்துவர் ஐயாவும் அன்புமணியும் இருவருமே பேசிக்கொள்வதே இல்லை. ஒருவருக்கு பரஸ்பரம் முகத்துக்கு முகம் பார்த்து பேசிக்கொள்வதே இல்லை. அப்போ இடையில் யாராவது என்ன வெளிநபர் இருந்தால் சிரமம். அதனால் தன் குடும்பத்திலிருந்து ஒருவரை ஒரு பொறுப்பில் நியமித்து மருத்துவர் ஐயாவுக்கு அன்புமணிக்கு இடையில் பேசிக்கொள்வதற்கு, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கினது. அதுதான் உண்மை. தலைவர் பதவி யாருமே அன்புமணி வேண்டாம் ஒதுக்கீங்கன்னு சொல்லல.
அது அன்புமணி யாருமே எழுத்து பண்ண போறதும் இல்லை. அவர் தான் அடுத்த தலைவர், மாட்டுக்கிறதே இல்லை. ஆனால் இருவருக்குமான அந்த புரிதலுக்கு ஒரு நபர் தேவைப்பட்டார், அவர் முகுந்தன். எனவே அவரை நியமிச்சார். இதுல அன்புமணி சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்ப முகுந்தன் நியமனத்தின் மூலமாக அன்புமணி தலைமைக்கோ அன்புமணி பதவிக்கோ ஆபத்து வர போறதில்லை. இந்த மேடையில் அறிவிக்கும் போதே ஐயா சொன்னால் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஐயா தான் எல்லாமே, ஐயா என்னத்தான் எல்லா பொறுப்பும் ஐயா தான் கொண்டு வந்தாரு, இந்த பொறுப்பு ஐயா தான் மாத்திருக்காரு, இதையும் ஏற்கிறேன்னு சொல்லி தான் வேலையை முடிச்சுங்க. அப்போ பொது மேடையிலேயே எல்லோரும் பார்க்கிற வகையிலே, ஊடகங்கள் செய்தியாகிற வகையிலேயே தன்னுடைய தந்தையை அல்லது கட்சி நிறுவனரை பகிரங்கமாக அன்புமணி எழுத்து பேசியதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம். எனவே இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் அன்புமணி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்ல, பொது மேடையில வந்து நிறுவனர் வெளியிடுறாரு, அதுவும் தலைவர் இருக்கும்போது அப்படின்னா நிறுவனரும் தலைவரும் இணைந்து பேசி தினசரி அந்த முடிவை பொது வெளியில வந்து கொண்டு வந்திருக்கணும். அதனுடைய விளைவா கூட அன்புமணி பேசி இருக்கலாம்ல, அது அப்படி புரிஞ்சுக்க முடியாது. இல்ல, ஏற்கனவே நீங்க முகுந்தன் நியமனம் என்பது அன்று மட்டும் அல்ல, முன்கூட்டியே பேசப்பட்டு அன்புமணியால் மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பொதுக்குழு அறிவிக்கலாம் என்று ஐயா நினைத்திருக்கலாம். இதுல என்னன்னாங்க, மருத்துவர் ராமதாஸ் ஐயா கட்சியின் நிறுவனராக இருக்கிறார், மாநில தலைவராக ஏற்கனவே தீரன் இருந்தார், திரு ஜி.கே. மணி, இப்ப அன்புமணி. இப்போ யார் இருந்தாலும் தலைவர் என்கிற பதவியை தான் வைத்துக் கொள்ளாமல் பிறரை கொடுத்து, தலைவர் என்று தன்னை அழைக்கூடாது என்பதற்காக பிறரை கொடுத்து மற்ற முழு அதிகாரத்தையும் அவரே வைத்திருந்தார். அது உண்மை. அப்போ அந்த அதிகாரத்தோடு இருக்கிற போது அவர் எடுக்கிற முடிவுக்கு இதுவரை எல்லாமே இணங்கி போனாங்க. இப்ப புதிதாக அன்புமணி முரண்படிப்பது, முரணாக செல்வது, அது ஏற்படுதான் பாருங்க. இப்ப தன் மகன் என்கிற ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்தால் அன்புமணியால் இப்படி பேச முடியுங்களா? இப்படி முரண்பட முடியுமா? அப்போ அப்பா என்கிற அந்த சாதாரண உதாசீன பார்வையில் அன்புமணியின் செயல்பாடு இருந்த காரணத்தால் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். கட்சியை நிறுவியவர், தன்னை உருவாக்கியவர், அது அரசியல் ரீதியாகவும் சரி தன்னை வளர்த்தலும் சரி என்று அன்புமணி நினைத்திருந்தால் பிரச்சனை இருக்காதுங்க. எனவே அன்புமணி தன்னை திருத்திக் கொள்ளாமல் இந்த போக்கு நீடிக்குமேனால் நிச்சயமாக அரசியல் ரீதியான பாதிப்பு அன்புமணிக்கு தான் வருங்க, மருத்துவர் ஐயாவுக்கு வராது. இன்னைக்கு அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது முகுந்தன் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்புதில்ல சார். அடுத்தடுத்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. அதிமுகவோட கூட்டணி போகணும் அப்படிங்கிறது தான் நான் விரும்பினேன், பாஜகவோட தான் போகணும் அப்படின்ட்டு என் காலை பிடிச்சுக்கிட்டு அழுதாங்க அன்புமணி அவர்களும் சௌமியா அவர்களும் அப்படின்றத சொல்றாரு. சமீபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் 108 நிர்வாகிகள் வரதா இருந்தாங்க, 8 பேர் மட்டும்தான் வந்திருந்தாங்க, எல்லார்ட்டையும் போய் நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து கட்சியை விட்டு விலக்கிடுவார தலைவர் உங்களை அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் எல்லாம் செய்தாரு. நிறைய பொய் சொல்றாருன்னா குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. இல்ல, அதாவதுங்க, ஒரு 3ஆம் நபரா இருந்தா நீங்க அவர் சொல்றது பொய்ன்னு சொல்லலாம். பெற்று வளர்த்த ஒரு மகன், குழந்தை பருவம் அவருடைய குணாதிசயம் அவருக்கு தெரியுங்க. எனவே அவர் சொல்வதில் முழு உண்மை இருக்கிறது, மறுக்க முடியாத உண்மை. எனவே இதை நாம் எந்த அளவுக்கு அதை மாற்றி யோசித்தாலும், அது ஏதோ ஒரு காரண காரியத்தோடு அதை நினைத்தாலும் தவறுதான். ஏன்னா மருத்துவர் ஐயா அவர் ஏதோ ஒரு நோக்கத்துல அவர் நிச்சயமாக செய்திருக்கிறார் என்று முதல் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் தெரியுது பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது, பல சங்கடங்களை சந்தித்திருக்கிறார். இந்த 10 ஆண்டுகளாக திரு அன்புமணி மூலமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பல கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்றைய பேட்டி மூலம் தெளிவா தெரியுதுங்க. எனவே இது பாமக தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இது அன்புமணி அவர்கள் தான் செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டு ஐயா செயல்தலைவர் நியமிச்சாரு, அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறேன் என்று வந்தால் கட்சி பிளவுவதற்கான வாய்ப்பு இல்லை, எந்த பிரச்சனையும் வராது. அதை நோக்கி அன்புமணி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு. அப்படி இல்லைன்னு சொன்னா மருத்துவரையே எந்த பதவிக்கு போக போறதில்லை, அவருக்கு எந்த ஆசையும் இல்லை. பாதிக்கப்படுவது அரசியல் ரீதியாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற அன்புமணிக்கு தான் ஆபத்து. அப்ப கட்சி அன்புமணி அவர்கள் இணக்கமா செயல்படலைன்னா பிளவுபட வாய்ப்பும் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, பிளவுபடுவதற்கான சூழ்நிலை உருவாகக்கூடாது என்று என் எண்ணம், உருவாகாது என்று நம்புகிறேன். இதெல்லாம் அன்புமணி எடுத்து இருக்குது. ஏன்னா நீங்க மருத்துவரையா பொறுத்தவரையில தவறு என்று தெரிந்தால், ஒரு முறை தன்னை உதாசீனப்படுத்தி விட்டால் அவர் நிச்சயமாக யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அந்த அளவுக்கு முடிவெடுத்த பிறகு அது உறுதியா நிற்பார். அதனால இந்த முடிவுல உறுதியா இருப்பாருங்க, பின்வாங்க மாட்டார். அது அவரும் சொல்றாரு, தந்தையிடம் தனையன் தோற்பதில் எந்த தவறுமே இல்லைங்க. அப்பாவிடம் தோத்து போயிட்ட மாதிரி ஏன் ஃபீல் பண்ணுவானு? சொந்த அப்பா தானே, அப்பாவை உயரத்துக்கு வந்தா இப்ப அவர் தான் மாத்தி சொல்றாரு, சரின்னு போவோம். அதாவது காடு மேடெல்லாம் சுற்றி ஊராக திரிந்து ஒருவேளை உணவு கூட இல்லாம, தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு உயர்த்து கொண்டது இந்த இயக்கம். அந்த இயக்கத்துல உயர்ந்த பொறுப்பை பெற்ற அன்புமணி இதை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய
தவறா போயிட்டு இருக்குங்க. இது நிச்சயமா பாமக தொண்டர்கள் வந்து முன்பு வேறமா நினைச்சாங்க, இப்ப ரசிக்கவே இல்லை. அதனால அன்புமணி தான் எடுக்கிற முடிவால் மட்டும்தான் இதை மாற்ற முடியும் என்பதை உணர வேண்டுங்க. அவர் உணராவிட்டால் அது நிச்சயமாக அவர் நல்லதல்ல. 10 ஆண்டு காலமா ஒரு அழுத்தத்துல இருந்திருக்காரு. பல்வேறு கஷ்டங்கள அனுபவிச்சிருக்காரு ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இப்பயும் அவர் அத மென்ஷன் பண்றாருல்ல. சரி, நான் மக்கள் கிட்ட போயிட்டு நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்ட்டு அன்புமணி அவர்கள் கேட்கும்போது, அப்ப என்ன நான் தவறு செய்ததா மக்கள் முன்னாடியும், தொண்டர்கள் முன்னாடியும் அவர் சித்தரிக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சித்தரிச்சு அவர் வந்து பல்வேறு விஷயங்கள முன்வைக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்ட வைக்கிறார்ல. மிகுந்த வேதனையோட தானே அத சொல்றாரு. அப்ப என்ன மாதிரியான அழுத்தங்கள் அவருக்கு இருந்திருக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல? இல்ல அதாவதுங்க, மருத்துவரையா பொறுத்தவரையில அவர் தைலாவது ஒருத்தர் இருக்கார், வயது முதுமை, அவரால் எதுவும் செய்ய முடியாது, இப்படித்தான் கணக்கு போடுறாங்க. இப்படித்தான் ஒரு மகனும் கணக்கு போட்டது மிகப்பெரிய தவறு. அவரை பொறுத்தவரையில் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே இந்த கட்சியை இயக்குவார், எந்த செயல்பாட்டையும் செய்வார். இதுதான் அவருடைய கடந்த கால நிகழ்ச்சிய. அப்போ அதாவது ஒரு கூட்டத்தின் மூலமாக கட்சியை கட்டுக்குள் வைப்பதை விட வீட்டில் அமர்ந்து கொண்டு கட்சியை மிக கட்டுப்பாடோடு நடத்தியவர் தான். இப்ப அன்புமணி வந்து இப்ப நீங்க வெளியில புலம்புறாரு, வருத்தப்படுறாரு, நான் என்ன தவறு செய்ய கேட்கிறான்னு சொன்னா அதை எங்க சொல்லணும், அங்க வர 5000 பேர் சொல்லணும். அப்ப அது ஒரு விலை வருங்க. ஆனா வெறுமனே அவர் ஊடகத்தின் முன்பாக மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில தான் ஒரு அல்லாமல் பேசுவது தவறு என்று ஐயாவும் சொல்லியிருக்காரு. எனவே இது வந்து இருவருக்குமான ஒரு தனிப்பட்ட பிரச்சனை எல்லாம் அல்ல, கட்சியில பிரச்சனை தான். தன் கண் முன்னால் தான் வளர்த்த இயக்கத்தை தன் மகனே இப்படி அளிக்கிறாரு என்கிற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் இது ஒழிய வேறு அரசியல் ரீதியாக பல பேசுவதை போன்ற பேரம் அது கூட்டணி எல்லாம் அல்ல. கூட்டணிக்கு வந்து ஏன்னா எல்லா முடிவுக்கும் ஒத்து போயிருக்காரு. மருத்துவரையா கட்சியை நிறுவியவர், அவரே ஒத்து போயிருக்காரு. ஒத்து போயும் கூட இந்த கட்சிக்கு சின்னம் கூட பறிபோகிற சூழ்நிலையை அன்புமணி ராமதாஸ் ஏற்படுத்திட்டார். எனவேதான் அன்புமணி மீது இவ்வளவு ஒரு வருத்தத்தை அவர் சொல்ல வேண்டியதான் வந்திருக்கு. நீங்க 3ஆம் நபர் மீது சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லலாம், சொந்த மகனை அவர் சொல்றான்னு சொன்னா எப்படி மறுப்பீங்க? எனவே மருத்துவரையா சொல்ல கருத்தா சரியானது ஏற்படுதுங்க. ஏற்கனவே காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பம் தனியா பிரிஞ்சு போகும்போது பாமகவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு செட்பேக் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில இந்த மாதிரியான சிக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள், சர்ச்சைகள் எல்லாம் வரும்போது இது இன்னும் பின்னடைவை ஏற்படுத்தாதா? தொண்டர்கள் மத்தியில சுணக்கத்தை ஏற்படுத்தாதா? நீங்க அதாவதுங்க, இது போன்ற பல சோதனைகளை பாமக அதன் நிறுவன மருத்துவரையா கடந்த காலத்தில் அனுபவிச்சிருக்காரு. பிளவு, பிரிவு, நிறைய வருத்தங்கள் எல்லாம் அந்த கட்சியில் பார்க்காமல இல்லை. இப்ப தன்னுடைய சொந்த மகனாக இருப்பதால் இது வேறு மாதிரி சிந்திக்கப்படுகிறது. இப்ப மருத்துவரையாவுக்கு வயசு ஆயிடுச்சு, அன்பொழிக்கு சின்ன வயசு, எனவே அவர் பின்னாடி போனா பின்னாடி வாய்ப்பு இருக்குது, இப்படி நிறைய பேர் பேசுறாங்க போறாங்க. ஆனால் உண்மையில் இன்னைக்கு கடைக்கோடி வரையிலும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்கிற அந்த பெயரை, அவருடைய வார்த்தையை, அவர் எழுத்தை, பேச்சை தவிர்க்க முடியாது. மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் மக்கள் மத்தியில் இருக்கார், அது மாற்றுக்கிறதே இல்லை. அதனால் அவரை தவிர்த்து விட்டு அவர் முடிவெடுக்கலாம் என்று நினைத்தால் தவறு. ஏற்கனவே மாவீரன் காடுவெட்டி குரு மிகச்சிறந்த தலைவர், அவர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வகையில இருந்தவர். அவர் மறைவுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. நிச்சயமாக நான் கருதுகிறேன், மருத்துவர் ராமதாஸ் ஐயா தலைமையில பாமக வலிமையோடு 2026 தேர்தலை சந்திக்கும் என்று நான் விரும்புகிறேன், கருதுகிறேன். இல்ல 2026 களத்துல தேர்தலை சந்திப்பாங்க. பட் யாரோட சந்திப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்ப இதுல ஏன் நிறைய முரண் வெளிப்படுது, கூட்டணி யாரோட அப்படின்ட்டு? இல்ல, மருத்துவரையா அவர் வழிகாட்டுதன்படி அந்த பாமக இயங்கினால் மட்டும்தான் 26 வெற்றியும் பெற முடியும், அந்த கட்சியும் நிலைத்து நீடித்து நிற்குங்க. ஏன்னா அரசியல் ராஜேந்திரத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு அரசியல் முடிவுகளை எடுப்பவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். எனவே அவரை கலந்து ஆலோசிக்காமல் அவரை உதாசீனப்படுத்தி அன்புமணி தன்னிச்சையாக எடுத்ததன் விளைவாக கடந்த 2014 இருந்து இன்று வரை அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான், சொந்த கட்சி என்னமே போயிடுது. எனவேதான் கட்சியில இவ்வளவு ஒரு வீழ்ச்சி உருவாகி விட்டதை உணர்ந்து கொண்டு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இவ்வளவு வீரியமா பேசுறாரு. ஊடகங்கள்ல பொதுவெளியில தன் மகனை பற்றி, அவர் நடவடிக்கைகள் பற்றி அவர் சொல்றான்னு சொன்னா சாதாரணமா நீங்க ஒரு சின்ன விஷயம் கடந்து போக முடியாதுங்க. எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல ஏதோ உருவாயிருக்கிறது. இது முற்று பெறுவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்றால் அன்புமணி முடிவெடுத்தால் மட்டும்தான் முடியுங்க, வேற காரணமே வாய்ப்பே இல்லை. இல்ல, தொண்டர்கள் ஆதரவாளர்கள் பெரும்பாலும் யாருக்கு சார் ஆதரவா இருக்காங்க? இல்ல, எனக்கு தெரிந்து மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தலைவர் தான் பாமகவுல தொண்டர்கள் மத்தியில. நீங்க அன்புமணி வந்து
ஒரு இளையவர் என்கிற காரணத்தினால பல பேர் போல முடிய கட்சியினுடைய ஆணி வேறு வரை அவர் தான் உருவாக்கியவர். அங்க எல்லாமே நீங்க அவர் தான் நம்புறாங்க, அவர் தான் விரும்புறாங்க. நீங்க அந்த கட்சி தொண்டர்களை பொறுத்தவரையில, வன்னியர் சமுதாயத்தை பொறுத்தவரையில தங்கள் குலதெய்வம் தெய்வம் என்றுதான் அவங்க போட்டு வழங்குறாங்க. அதனால அவர் சொல்லுக்கு மறுதளித்து நிச்சயமாக யாருமே போக வாய்ப்பில்லை. அன்புமணியே ஒரு வேளை நீங்க சட்டப்படியோ அல்லது தேர்தல் கமிஷன் விதிப்படியோ சென்றாலும் கூட நிச்சயமாக மருத்துவரையாக தான் உங்களுக்கு ஆதரவு இருக்குங்க. அது அன்புமணிக்கான ஆதரவாக மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு. இல்ல சார், இன்னைக்கு ராமதாஸ் அவர்களுடைய பேச்சுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமா காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகனா இருக்கட்டும், இல்ல அவருடைய மகளா இருக்கட்டும், இவங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல. பாமக ஒரு குடும்ப அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. வன்னியர்களுக்கான ஒரு கட்சியா, இல்ல பாட்டாளி மக்களுக்கான ஒரு கட்சியா இருந்ததுல இருந்து இப்ப மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் பணிகளை பெருமளவுல செய்யறதுல ரொம்ப செல்ஃபிஷா, சுயநலத்துக்காக வேண்டி மட்டும்தான் இந்த கட்சியில அவங்க இருந்துட்டு இருக்காங்க, கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே சரியானதா தானே இப்ப பார்க்கப்படுது. மாவீரன் காடுவெட்டி குரு இருக்கிற முன்பே நீங்க 25-26 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்புமணியை கட்சிகள் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகு நீங்க எப்படி குறை சொல்லி மாத்துவீங்க? எடுத்தேங்க வித்தியாசம் ஒரே நாள்ல நீங்க சொல்ல முடியாதுங்களா? அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய கட்சி பணி, அவருடைய ஈடுபாடு, செயல்பாடு, ஒவ்வொரு தொண்டர்கள் விருப்பம், தொண்டர்கள் நெருங்கி போறது, மக்கள் பணி, இது எல்லாம் ஒவ்வொன்றையும் பார்க்கணும் இல்லைங்களா? மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் கட்சி அளவுக்கு என்ன வேணாலும் செய்தார்களோ அதுல சிறிதேனும் செய்ய நினைங்களா? அதை செய்வதற்கான எதிர்பார்ப்பு இருந்தது, செய்வார், நம்பினாரு. அப்ப காலம் தீர்மானிக்குது. காலப்போக்குல அவரை பற்றி உணர்ந்து கொள்கிறார், எனவே முடிவெடுக்கிறார். அதனால அன்னைக்கு நீங்க வாரிசு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு எல்லாம் ஏத்துட்டாங்க. இன்றைக்கு மருத்துவர் ஐயாவே அதை யோசிக்கிறாங்கிற போது தொண்டர்கள் மத்தியில் யோசனை வருங்க. அதனால இது அவர் மருத்துவர் ஐயா தவறு செய்தேன்னு சொன்னா கூட அவர் மீது தவறு இல்லை. அன்றைக்கு நிர்பந்திக்கப்பட்டாலும் உண்மைதான். அவரை கொண்டு வரணும்னு சில சொன்னாங்க, வந்தாரு. இன்றைக்கு அவர் வைத்து கொண்டு முழுமையாக இயங்கவில்லை என்று சொல்றாங்க. ஏதோ முடிவு மாத்திக்கிறது, அவ்வளவுதான். நிச்சயமா சார், பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். வணக்கம். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.